சர்தை சபையின் தூதனுக்கோ நீ எழுத வேண்டியது. யாருன்னா சர்தை சபையின் தூதனுக்கு. சபைன்னு ஒன்று இருக்குது. அந்த சபைக்கு தூதை கொண்டு போகக்கூடிய ஒரு நபர், அதுதான் தூதன். இந்த தூதனுக்கு செய்தியை கொடுக்கறது யாருன்னா இப்போ யோவான் எழுதி கொடுக்குறார். யோவானுக்கு யார் சொல்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவால் அனுப்பப்பட்ட இன்னொரு தூதன். இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதரை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு குறிப்பாய் காட்டின அறிவிப்பு. இது எல்லாமே ஆரம்பம் யாருன்னா, இது எடுத்து கொடுத்துக்கிறது யாருன்னா பராபரன் தான் இதை அறிவிக்கணும். இவங்க உங்களுக்கு இந்த சபைக்கு இவ்வளோ சொல்லணும், என் ஊழியக்காரருக்கு இவ்வளோ சொல்லணும். சபைது கூட பிரச்சனை இல்லை, இந்த தூதனுக்கு தான் இப்போ என்ன, அவர் தூதனுக்கு தான் பேசுகிறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, சர்தை சபையின் தூதனுக்கோ நீ எழுத வேண்டியது. தூதனுக்கு தான் எழுதுகிறாங்க. பராபரனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. இந்த செய்தியை சொல்கிறது யாருன்னா, பராபரனுடைய 7 ஆவியை இவர் கண்ட்ரோல் இருக்குது, 7 நட்சத்திரமும் இவர் கையில் இருக்குது. இந்த 2 7 7 14 உடையவர் தான் இப்போ இந்த தூதனுக்கு சொல்கிறார். உயிரோடு இருக்கிறேன் என்கின்ற பேர், நல்லா பாருங்க, உயிரோடு இருக்கிறேன் என்கின்ற பேர் உனக்கு இருந்தாலும் செத்தவனாய் இருக்கிறாய் என்று உன் கிரியைகளை அறிவோம். நீ உனக்கு பேர் இருக்குது ஊருக்குள்ளே, உனக்கு என்னதம்மா பேர் பா, அந்த தூதன் உயிரோட இருக்கிறவன் பா, உயிருள்ளவர் பா அவரு அப்படின்னு பேர் இருக்குது. ஆனால் உன் கிரியையை நான் பார்க்குறேன். உன் கிரியையை பார்க்கும்போது நீ உயிரோட இருக்கிறவங்க கிடையாது, நீ செத்தவனாக்கிற அப்படின்றத நான் அறிவேன். சரி, ஓகே, அடுத்த வசனம். நீ முழித்திருக்கிறவன் ஆகி, இவர் என்ன சொல்கிறாரு, உன் கிரியை செத்தவனாக்குதுன்னு சொல்கிறாரு. இப்போது உனக்கு பேர் தான் உயிரோட இருக்கிறவனுக்குது, பேரில் தான் நீ கிறிஸ்தவனுக்குது. ஆனால் நீ உண்மையாகவே நீ கிறிஸ்துவுக்கு எதிராளியாக்கிற. ஏன்னா உன் கிரியை அப்படி காட்டுது. நீ உயிரோடு இருக்கிறவன் என்கின்ற பேர் உனக்கு இருந்தாலும் செத்தவனாய் இருக்கிறாய் என்று உன் கிரியைகளை அறிவோம். அறிஞ்சிட்டேன் நான், நீ செத்தவன் தான், நீ உயிரோடு இருக்கிறவன் கிடையாது. அப்போ பேசுகிறாரு, அவனுக்கு காது கேட்குது, லெட்ரு போனால் படிப்பார், உயிரோடு தான் இருக்கிறாரு. ஆனால் இப்போ இவங்க எந்த உயிரை பற்றி பேசுகிறாங்க, எந்த சத்தை பற்றி பேசினுக்கிறாங்க? அப்போது இந்த வாழ்கிற இந்த உயிரை தாண்டி வேறு எதையோ ஒன்று பேசுகிறாங்க. இப்போ 2வது வசனம், நீ முழித்திருக்கிறவனாகி. அப்போ என்ன பண்ணணுமா, நீ முழித்திருக்கிறவனா ஆகணுமா? அப்போ நீ செத்தவனாக்கிறனாக்கா நீ முழிக்காமல் ஏதோ ஒன்றில் தூங்கினுக்கிறேன்னு அர்த்தம். அடுத்து முழித்திருக்கிறவனாகி சாவ போகிற மற்றதுகளையும் திடப்படுத்து. இப்போ இவர் செய்ய வேண்டிய வேலை என்னன்னாக்கா, நீ முழித்திருக்கிறவனா நீ முதல் மாறணும். நீ உயிரோடு இருக்கிறன்னு பேர் வச்சுருக்கிற பற்றியா, பேர் கிடையாது, உண்மையாகவே உயிரோடு இருக்கிறவனா நீ மாறணும். நீ மாறிட்டு சாகிற மாதிரி தளர்ந்து போய் ஒரு குரூப் இருக்குது, அவங்கள போய் திடப்படுத்தி அவங்களையும் உயிரோடு இருக்கிறவங்களா ஆக்கு. அப்போ நீ உயிரோடு இருக்கிறவனா ஆகணும்னா நீ முழிக்கணும். முழித்திருங்கள்னா உயிரோடு இருக்கிறவங்களா இருங்கள். ஏனெனில் நாம் உன் கிரியைகளை பராபரனுக்கு முன்பாக நிறைந்ததுகளாக கண்டதில்லை. உன் கிரியைகள் பராபரனுக்கு முன்பாக ஃபுல்ஃபில் ஆனதா இல்லை, அது குறைவுள்ளதாங்குது. இந்த குறையாக இருக்கும் பொழுது அதுக்கு செத்தவன் என்ற பெயர். உன் கிரியை நிறைவாக இருந்துச்சுன்னா உயிர் உள்ளவன் என்ற பெயர். இப்போ பவுலையா சொல்கிறாரு, பின்பு உயிரோடு இருக்கிற நாமும், அப்படின்னா கிரியையை பூரணமாக செய்து முடித்திருக்கிற நாம், அவர் வரும்பொழுது அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவோம். இப்போ பராபரன் உங்களுக்கு ஏதோ ஒன்று, உங்களுக்கு ஒரு அழைப்பு தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு குறித்து ஒரு திட்டம் புரிஞ்சிச்சு, உங்களுக்கு குறித்து ஒரு சித்தம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அந்த அறிவு வந்துடுச்சு. எல்லாமே வந்த உடனே அதை இப்படி நீ செய்யணும்னு அந்த வகுப்பு முறைகள்லாம் சொல்லி ஆகி அதை நம்ம சரியான விதத்தில் அவருக்கு ஏற்றதை அவர் பார்வையில் அது பூரணப்படும்படி செய்து முடிக்கலைன்னா நம்ம அந்த இடத்துல அந்த குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் பேர் நான் இருக்கிறேன், நான் போய் நிற்கிறேன் அப்படின்ட்டு பார்க்குறவங்களுக்கு, ஓ இவர் நல்லா இருப்பாருப்பா, தேவன் இருப்பாருப்பா அப்படின்ற பெயர் உனக்கு இருக்குது. ஆனால் ஏன் கர்த்தருடைய பார்வையில் நீ செத்தவனாக தாங்கிறேன், மனுஷருடைய பார்வையில் நீ நல்லவனா தெரியும். அவர் எதை பார்க்குறாருன்னா நம்முடைய கிரியையை பார்க்குறாராம். அவர் நம்ம பார்த்தா பரவாயில்ல, எல்லாருடைய கிரியையும் பராபரனுக்கு முன்னாடி போய் நிற்குதான். அவர் அதான் சொல்கிறாரு, உன் கிரியைகள் பராபரனுக்கு முன்பாக நிறைந்ததுகளாக இல்லை, நிறைவு உள்ளதுகளாக இல்லை. அப்போ நம்ம என்ன கிரியை செய்கிறோம், கிரியைனா நம்முடைய வாழ்க்கை முறையில் நம்ம நடந்து கொள்கிற, நம்ம பிரயாசப்பட்டு ஏதோ ஒன்று ஆற்ற அந்த விதம் கிரியை, அது உலக பிரகாரமான கிரியையா இல்லை தேவனுக்கு ஏற்ற கிரியைகளான்றது 2வது. ஆனால் கிரியைனா நம்ம செயல்பாட்டில் நடப்பிக்கிற ஒவ்வொரு காரியங்கள், அந்த காரியங்கள் கவனிக்கப்படுதான்.
அப்போ உயிர் உள்ளவர்கள், உயிரோட இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அப்படின்னா, தன்னை குறித்து அறிந்திருக்கணும் பராபுடைய திட்டத்தை, தான் செய்ய வேண்டிய ஆற்றல் தெரிந்திருக்கணும், தான் உயிருள்ளவனா தான் கிரியை செய்து மற்றவர்களையும் கிரியை செய்கிறவர்களாக மாற்றணும். அவன் தான் உயிர் உள்ளவன். அப்போ அதான் பவுலையா சொல்கிறாரு, தான் கிரியை செய்கிறாரு, தெசலோனிக்க பட்டணத்தாரையும் கிரியை செய்ய வச்சுட்டாரு. இப்போ சொல்கிறாரு, உயிரோடு இருக்கிற நாம் 2 பேருமே உயிராயிட்டோம், நம்ம போவோம். இந்த வசனத்தை பிடித்து கொண்டு சபை எடுத்துக்கொள்ளப்படணும் எப்படி எடுத்துக்கொள்ளப்படும்? அப்போ அது எங்கே சொன்னது, யாருக்கு சொன்னது? அந்த ஒரு முழுமை என்ன, அந்த வார்த்தைக்குள்ளே அடங்கிக்கிற பொருள், அதை விளங்கிக்கலாமே நம்ம போயிடும்னா எப்படி சபை போவோம்? ஒரு நாள் ஏமாந்து தானே போயிடுவோம். அப்புறம் அப்போ இதை தான் பகுத்து பிரித்து வர்றவங்களுக்கு, ஒருத்தர்னாகட்டும் 10 பேர்னாகட்டும் 100 பேர் 1000 பேர்னா, அதை வகுத்து இந்த சாரத்தை அவங்களுக்குள்ள ஏற்று அதை விசுவாசித்து அவங்க அதில் உறுதியாக இருந்தால் தானே ஒரு வேளை அந்த நம்முடைய நாட்களில் கர்த்தருடைய நாள் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இல்லைனாலும் நீ கிறிஸ்துவுக்குள்ளேருந்து மரித்திருப்ப.